ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ தம்ப்நெயில் பார்க்கும்போதே உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளுக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 2 மெயினான எக்ஸாம் வந்து நடந்துச்சுப்பா. ஸோ ஒன்று வந்து குரூப் 4 அண்ட் இன்னொன்று குரூப் 2. சரிங்களா? ஸோ இதில் ஏகப்பட்ட சேஞ்சஸ், கொஷினாக இருக்கட்டும், பேட்டர்னாக இருக்கும், நிறையா விஷயங்கள். சரிங்களா? ஸோ சிலபஸ்லேருந்து கேட்குறது, அவுட் சோர்ஸில் கேட்குறது, இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்ப என்ன அப்படின்னா, இந்த 2 எக்ஸாம்ல இருந்து நம்ம என்ன வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி இனிமே வந்து எப்படி வந்து கேட்க போறாங்க, ஸோ என்ன பேட்டர்ன்ல கேட்க போறாங்க, நம்ம அத எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நெறைய குழப்பத்துல இருக்காங்க. அதாவது வந்து கொஸ்டின் வந்து இங்கேருந்து வந்துச்சுங்கிறாங்க, அங்கேருந்து வந்துச்சுங்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து இந்த அவுட் சோர்ஸ் புக்ஸ் வந்து படிங்கங்கிறாங்க. ஒருத்தவங்க என்னடான்னா ஓலைச்சுவடியிலேருந்து வந்துச்சுங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இது சொல்றாங்க. ஸோ இப்ப அடுத்து வரக்கூடிய குரூப் 4, குரூப் 2 எக்ஸாமுக்கு நாங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது? ஸோ எத படிக்கிறது? எத விடுறது? நம்ம வந்து எந்த மாரி மெத்தட்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வந்து நெறைய பேர் வந்து ஒரு குழப்பத்திலே வந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான ஒரு தெளிவான ஒரு வீடியோ தான். ஸோ இத வந்து அடுத்து வரக்கூடிய நீங்க குரூப் 4 எக்ஸாமா இருக்கட்டும், குரூப் 2 எக்ஸாமா இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோவ நீங்க கம்பல்சரி வந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ இத பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன நீங்க கொண்டு போணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்மளோட பேட்ச் ஸ்டூடண்ட்ஸும் வீடியோவ கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. நியூவா பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. சரிங்களா? ஸோ அப்பதான் வந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களாப்பா? ஸோ வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை வந்து குடுக்குறேன். ஓகேவா? சரிப்பா. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குயிக்கா வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? ஏன்னா வந்து நீங்களே ஒரு குழப்பத்துல இருக்கீங்க. எப்படி ஆரம்பிக்கணும்? எத பண்ணணும்னு தெரியாம. ஸோ அந்த குழப்பத்த நான் மேலும் பேசி குழப்பமாக்க விரும்பல. குயிக்கா என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு 2025ல குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு. குரூப் 4 எக்ஸாம பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து தலைகீழ இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்படிதான் வந்து சொல்லணும். நம்ம நெனச்சு போனது ஒண்ணு. ஆனா அங்கே நடந்தது ஒண்ணு. ஓகேவா? ஸோ கொஸ்டின் வந்து புக்லேருந்து வந்தது ஒரு 140லேருந்து 150 கேள்விகள் வரைக்கும் தான் புக்லேருந்து வந்துச்சு. மத்த எல்லாமே வெளியில இருந்து தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ டாபிக் பேஸ் பண்ணி சிலபஸ்லேருந்து வந்திருந்தாலும், நெறைய கேள்விகள் வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதே மாரி, சரி குரூப் 4 வந்து இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நெறையா ப்ரொட்டஸ்ட் பண்ணோம். நெறையா வந்து நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணோம். நெறையா இது வந்து சொன்னோம். இதெல்லாம் கேட்டு சரி குரூப் 2ல வந்து மாத்துவாங்க. குரூப் 2ல வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணோம். சரிங்களா? ஸோ இப்ப குரூப் 2வ பார்த்தோம் அப்படின்னா, குரூப் 2லயுமே அதே மாரி சேமான விஷயங்கள் தான் வந்திருக்கு. ஆனா குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது குரூப் 2ல கொஞ்சம் ஈஸியா வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இதுலயுமே வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஒரு 70% கொஸ்டின் வந்து இந்த பக்கம் வர மாரி. அதாவது ஒரு 150, 160 இந்த மாரியான டைப்ல தான் வந்து நம்மளுக்கு உள்ள இருந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ மத்த எல்லாமே வந்து கொஞ்சம் அவுட் சோர்ஸ்ல இருந்து தான் வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த 2 எக்ஸாமினுடைய அ நெலம. சரிங்களா? ஸோ இந்த 2 எக்ஸாம் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து வந்துச்சு. ஸோ அதுல வந்து எப்படிலாம் வந்து கொஸ்டின் வந்துச்சு அப்படிங்கிறத ஸோ ஒரு ஓவர்வியூ அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதான் வந்து விஷயம். ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிலபஸ்லேருந்து கேட்கல. அதே மாரி புக்ல இருந்தும் வந்து கேட்கல. ஸோ வெளியில இருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் 4ல ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. குரூப் 2ல கொஞ்சம் ஈஸியா குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது, ஓகேவா? கொஞ்சம் ஈஸியா வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்ப நியூ பேட்டர்ன். ஸோ டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் சாரிப்பா ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. ஸோ இப்ப டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும், டிஎன்பிஎஸ்சியோட புது பேட்டர்ன் என்ன அப்டின்னா, ஸ்கூல் புக்ல இருந்து உங்களுக்கு 70% கொஸ்டின் வந்து கேட்பாங்கப்பா. சரிங்களா? சிலபஸ் பேஸ்டா வரும். 70% கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்குக்குள்ள இருந்து வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 30% வந்து உங்களுக்கு அவுட் சைட் புக்ல இருந்து வரும். சரிங்களா? ஸோ அப்ப அவுட் சைட்ல இருந்து வரும்னா, எதுனாலும் வருமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. அவுட் சைட் புக்ல இருந்து வரும். ஆனா சிலபஸ்ல உள்ள டாபிக் தான் வரும். சரிங்களா? ஸோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பிரித்தெழுதுக இருக்கு, சேர்த்தெழுதுக இருக்கு தமிழ்ல, கலைச்சொற்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து சிலபஸ் டாபிக் தான். ஆனா புக்ல இல்லாம அவுட் சோர்ஸ்ல இருந்தும், வேற ஏதாவது புக்ஸ்ல இருந்தும் இதே கலைச்சொற்கள், இந்த டாபிக்ல சிலபஸ்ல என்ன கவர் ஆகுதோ, அத வந்து அப்படியே வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்த நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 70% மட்டும் தான் இனிமே வந்து ஸ்கூல் புக்ல இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு 30% வந்து அவுட் சைட்ல இருந்து தான் வரும்.
சரிங்களா? ஸோ இத பொறுத்த வரைக்கும் அப்ப நம்ம எங்கே சார் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டாபிக்க ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த 70% மார்க் அப்படிங்கிறதுல நீங்க 1% கூட குறைய விடக்கூடாது. ஸோ அதுதான் நம்மளுக்கு முதல் முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க அவுட் சைட் புக்ஸுக்கு வந்து வரணும். இன்னொரு ஒரு விஷயமும் வந்து நான் சொல்லிக்கிறேன். அவுட் சைட்ல நீங்க எவ்வளோ தான் படிச்சாலும் சரிங்களா? ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு. இப்ப கலைச்சொற்களுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10, 15 புக்ஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்ப 10, 15 புக்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு கலைச்சொற்களுக்காக நம்ம எத்தன இது வந்து படிக்க முடியும்? அப்படிங்கிறம்போது இந்த 30%ல 15% தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்ப ஆல்ரெடி வந்து ஒரு 70% நம்ம கையில இருக்கு. சிலபஸ் புக்குக்குள்ள என்ன இருக்கோ அத கேட்பாங்க. மிச்சம் 30%ல 15% மட்டும் தான் நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம். சரிங்களா? உறுதியா சொல்லலாம். நம்மளுக்கு மார்க் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்ப டோட்டலா 80-85% அப்படிங்கிறது ஒரு நல்ல மார்க்கா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் கட் ஆஃபாவும் வந்து இருக்கும். இதுதான் வந்து அதிகபட்ச வாய்ப்பு. சரிங்களா? ஸோ அடுத்தது இப்ப எப்படி பிரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பேட்டர்ன் வந்து சொல்லிட்டேன். ஸோ இதுதான் பேட்டர்ன். இதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய மனநிலைய வந்து மாத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்காங்கப்பா. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் நம்மள அப்டேட் பண்ணிக்கிறணும். சரிங்களா? நம்மளும் நம்மள புதுப்பிச்சுக்கிறணும். டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும்போது, நம்மளும் நம்மளோட படிக்கிற பேட்டர்ன, நம்ம படிக்கக்கூடிய விதங்கள, நம்ம போகக்கூடிய ரூட்ட வந்து அப்பப்போ வந்து சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதாவது சேஞ்ச் பண்ணணும்னா, வேற ரூட்டுக்கு போயிறக்கூடாது. அப்டேட் பண்ணிக்கிறணும். சரிங்களா? அப்டேட்னா என்னது? இப்போ ஒரு ஃபோன் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு அப்டேட் வருதும்பாங்க. ஒரு ஆப் இருக்கு. இப்போ WhatsApp இருக்கு. இந்த மாரி இருக்குன்னா, அதுக்கு ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் அதிகமாகும். சரிங்களா? ஸோ அந்த மாரி தான். இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட் அதிகமாகும். ஸோ அந்த மாரி தான். ஓகேவா? ஸோ நம்மளுடைய எஃபிஷியன்ட்ட நம்ம அதிகப்படுத்திக்கிறணும். சரிங்களா? ஸோ இப்ப ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா, ஒவ்வொரு டாபிக் வைஸா நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ தமிழ பொறுத்தவரைக்கும் சிலபஸ் பேஸ்டு டாபிக்ல இருந்து மட்டும் தான்ப்பா கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ அது இதுன்னு சொல்லி இந்த புக்ல வந்து வர்றதுக்காகவே வந்து வர்றது அந்த மாரி விஷயங்கள்லாம் கிடையாது. முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு. தமிழ பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, இப்போ ஒரு இயல் வந்து நம்ம ஃபுல்லா படிக்க சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எதுக்காகன்னா, ஏதாவது ஒரு மூலையில இருந்து கேட்பாங்க. சரிங்களா? ஏதோ ஒரு மூலையில அந்த இயல்ல வந்து அது கவர் ஆகுறனால 1, 2 டாபிக் கவர் ஆகுறதுனால அந்த ஒரு இயல நம்ம ஃபுல்லா படிச்சோம். அந்த ஒரு இயல்ல எந்தாவது ஒரு மூலையில இருந்து நம்மள கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இது வந்து பழைய பேட்டர்னா இருந்துச்சு. ஆனா இப்ப பொறுத்தவரைக்கும் சிலபஸ் டாபிக்ல இருந்து மட்டும் தான் கேட்கறாங்க. ஆனா டெப்த்தா கேட்கறாங்க. சரிங்களா? ரொம்ப டெப்த்தா, ரொம்ப ஆழமா வேற ஏதாவது ஒரு புக்ல இருந்துனாலும், அந்த அந்த சிலபஸ் டாபிக்க பேஸ் பண்ணி தான் கேட்கறாங்க. ஆனா டெப்த்தா வந்து கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்னா இருக்கு. அதுக்கப்புறம் நோ நீட் டூ லேர்ன் ஃபுல் புக்ன்னு வந்து குடுத்திருப்பேன். சரிங்களா? ஸோ அதான் நான் இப்ப நான் சொன்னது தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது தான். ஃபுல் புக்கையுமே வந்து நீங்க படிக்கணும்ங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ எது முக்கியமோ, சிலபஸ்ல எது முக்கியமோ, சிலபஸ் வைஸா இனிமே வந்து பாருங்க. டாபிக் வைஸா போங்க. நான் வரேன். அது ஒவ்வொரு வீடியோவா வந்து வரேன். ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து வேர் டூ ஸ்டடி இது எல்லாமே வந்து நான் குடுக்கும்போது, அது எப்படிங்கிறத சொல்றேன். இப்போ வந்து ஒரு ஓவர் வியூவ மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எப்படி கையாளணும்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அவுட்சோர்ஸ் ஒரு சில டாபிக்கு போகணும். சரிங்களா? என்னென்ன டாபிக்ன்னு கீழ குடுத்துருக்கேன் பாருங்க. கலைச்சொற்கள், ஓரெழுத்து ஒரு மொழி, அதுக்கப்புறம் வந்து பழமொழி, அதுக்கப்புறம் வந்து மரபுத்தொடர், உவமைத் தொடர், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சொல்லும் பொருளும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஏரியால இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து அவுட்சோர்ஸ்லேருந்து வந்திருக்கு. வெளியிலேருந்து ஒரு சில புக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கம்பைல் பண்ணி குடுத்துர்றேன். சரிங்களா? ஏன்னா எல்லார்னாலுமே வந்து அவுட்சோர்ஸ் புக்ஸ்லாம் வந்து வாங்க முடியாது. சரிங்களா? அவுட்சோர்ஸ் புக்ஸ் வந்து தேவ தான், இம்பார்ட்டன்ட்ன்னு வந்து சொல்றாங்க. ஆனா உங்க எல்லார்னாலுமே வந்து வாங்க முடியாது. சரிங்களா? அதனால நான் வாங்க போறேன். நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் வாங்கி என்ட்ட ஆல்ரெடி ஒரு சில புக்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ நான் அதுல இருந்து உங்களுக்கு எடுத்து நான் வந்து உங்களுக்கு கம்பைல் பண்ணி பிடிஎஃப்பா ரெடி பண்ணி உங்களுக்கு குடுக்குறேன். சரிங்களா? ஸோ அதான் வந்து நம்ம அடுத்தடுத்த இதுல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். எப்படி எப்படி பண்ண போறோங்கிறத. நான் உங்களுக்கு பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும். நான் ஆடியோ நோட்டும் வந்து போட்டிருந்தேன். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, இலக்கணம்க்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்கணும்ப்பா. சரிங்களா? இலக்கணத்த பொறுத்தவரைக்கும் கான்செப்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு, அதுல எப்படி கொஸ்டின்ஸ் வந்தாலும் நம்ம தெளிவா அடிக்கிற மாரியான நம்ம அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்து, நல்லா வந்து தெளிவா வந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் டாபிக் பேஸ்டா டீப் ஸ்டடி பண்ணணும். சாரிப்பா. அதாவது டாபிக் பேஸ்டா வந்து டீப் ஸ்டடி வந்து பண்ணணும். சரிங்களா? ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்க. இப்ப வந்து ஓரெழுத்து ஒரு மொழின்னு ஒரு டாபிக் இருக்கு. கலைச்சொற்கள்னு ஒரு டாபிக் இருக்கு. இல்ல பிரித்தெழுதுகன்னு ஒரு டாபிக் இருக்கு அப்டின்னா, இந்த பிரித்தெழுதுக அப்படிங்கிற டாபிக் எடுத்தீங்கன்னா, பிரித்தெழுதுகன்னா என்ன? அதுக்கான டெஃபினிஷன் என்ன? சரிங்களா? அதுக்குன்னு ஒரு சில ரூல் இருக்கும். புணர்ச்சி விதிகள்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பிரித்தெழுதுகள் எங்கெங்க ஸ்கூல் புக்ல கவர் ஆகுது?
என்னென்ன இடத்துலலாம் ஸ்கூல் புக்ல கவர் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த பிரித்தெழுதுக வேற எங்கெங்க அவுட் சோர்ஸ்ல இருந்து வருது. அவுட் சோர்ஸ்ல நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது, கிடைச்ச வரைக்கும். சரிங்களா? ஃபுல்லா எல்லாத்தையும்லாம் படிக்க முடியாது. கிடைச்ச வரைக்கும். சரிங்களா? ஸோ 4வதா ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பிரித்தெழுதுகள்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ல. இந்த 4 விஷயம் வந்து இனிமே ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? நீங்க எந்த டாபிக் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த டாபிக்கோட டெஃபினிஷன் என்ன? அந்த டாபிக் ஸ்கூல் புக்ல எங்கே கவர் ஆகுது? அந்த டாபிக் அவுட் சோர்ஸ்ல எங்கே கவர் ஆகுது? 4வதா ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 4 விஷயம் மட்டும் தான். தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது இதுன்னு போட்டு எல்லாத்தையும் போட்டு குப்பை மாரி குழப்பாதீங்க. சரிங்களா? இந்த 4 விஷயம் தான். ஒரு டாபிக் எடுக்கிறோம். சிலபஸ்ல ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக் எடுக்கிறோம். அந்த டாபிக்னா என்ன? அதுக்கான டெஃபினிஷன், அதுக்கான விளக்கம். அது ஸ்கூல் புக்ல எங்கெங்க கவர் ஆகுது. 3வதா அவுட் சோர்ஸ்ல எங்கெங்க கவர் ஆகுது. 4வதா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன? முடிஞ்ச்சா? ஸோ இவ்வளதான். ஒரு டாபிக்க தரோ பண்றதுக்கு தேவையானது இவ்வளதான். ஓகேவா? தெளிவா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது மேக்ஸ பொறுத்தவரைக்கும் அதிகமான பிராக்டிஸ் வேணுங்க. சரிங்களா? நெறைய சம்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா 100 சம்லேருந்து 200 சம் வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் குயிக் ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி. ஏன்னா மேக்ஸ பொறுத்தவரைக்கும் இப்ப குடுக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, கொஸ்டின்ஸ பெருசா வைக்கிறாங்க. சின்ன சின்ன ஒரு சாதாரண கொஸ்டின கூட ஒரு சென்டென்ஸ் டைப்பா வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறம்போது நீங்க அத புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு லேட் ஆகுது. நீங்க அத ரீட் பண்ணி அதுல என்ன குடுத்துருக்காங்க, கிவன் என்ன, அவங்க நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க, நம்மள்ட்ட என்னென்ன எந்த ஃபார்முலா வச்சு எப்படி வச்சு நம்ம இத செய்யலாம் அப்படின்னு நீங்க அந்த கொஸ்டின புரிஞ்சுகிட்டு அத யோசிக்கிறதுக்கே உங்களுக்கு பாதி நேரம் போயிருது. சரிங்களா? ஸோ அதனால அப்படி இல்லாம நீங்க அத குயிக்கா ரீட் பண்ணி அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டிய வளர்த்துக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இனி வரக்கூடிய டெஸ்ட் எல்லாமே நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்ஸுக்கும் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். நம்ம பேட்ச்லயும் சரி, யூடியூப்லயும் சரி இனி வரக்கூடிய டெஸ்ட் எல்லாமே மேத்ஸ் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா, அது வந்து டைரக்ட்டா ஒன்லைன் அந்த மாரி இல்லாம ஒரு சென்டென்ஸ் டைப்பா நீங்க ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? இங்கேயே நம்ம உங்களுக்கு அந்த பிராக்டிஸ குடுத்தா தான் இங்கேயே நீங்க அத எப்படி ரீட் பண்ணி பெரிய பெரிய கொஸ்டின்ஸ ரீட் பண்ணி அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அத பிராக்டிஸ் பண்ணி, நீங்க இங்கேயே உங்களுடைய பயிற்சிகள எடுத்துக்கிட்டா மட்டும் தான், இப்ப எக்ஸாம்ல உங்கனால ஈஸியா அத வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான பேசிக் இருக்கணும்ப்பா. நான் பேசிக் மேத்ஸ்ன்னு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதையும் வந்து பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமானது டேபிள்ஸ்ல, அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த மாரி விஷயங்கள சின்ன சின்ன நம்பர்ஸ்லாம் போட்டு போட்டு பாருங்க. சரிங்களா? ஸ்ட்ராங்கான பேசிக் வந்து இருக்கணும். சரிங்களா? பேசிக்க வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. டேபிள்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாய்ப்பாடு ரொம்ப முக்கியம். ஸோ அத வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையுமே போட்டு பார்க்கணும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர்ல நடந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு டாபிக்க ஃபுல்லா ஒரு வாட்டி கிளாஸ் பார்த்து முடிச்சுருவோம். முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போவோம். ஏன்னா ஒண்ணுமே தெரியாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போய் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கே வந்து ரொம்ப குழப்பமாயிரும். ஐயய்யோ! இது எப்படி பண்றது இது? பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அப்புறம் நோ ஓவர் திங்கிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். அதாவது எக்ஸாம் ஹால்ல உட்காந்துட்டு, அது ஒரு சாதாரணமான ஒரு கொஸ்டினா இருக்கும். ஒரு 2 ஸ்டெப், 3 ஸ்டெப்ல ஆன்ஸர் ஒரு கொஸ்டினா இருக்கும். ஸோ, அத போட்டு இவங்க ரொம்ப ஓவரா திங்க் பண்ணி, ஸோ இது இப்படி இருக்குமோ? ஒருவேள அப்படி இருக்குமோ? இதுக்கு இந்த இது யூஸ் பண்ணணுமோ? இதுக்கு ஆன்ஸர் இப்படி வருமோ? அப்படின்னு என்னென்னமோ கற்பனை பண்ணி, கடைசியில அதுல வந்து தப்பு பண்ணிருவாங்க. ஆனா, அத கடைசியில வந்து பார்த்தோம்னா, ஒரு சாதாரணமா ஒரு 2 ஸ்டெப்ல ஆன்ஸர் வர கொஸ்டினா இருக்கும். ஒரு சாதாரண ஒரு லாஜிக்கல் திங்கிங்ல ஆன்ஸர் வர கொஸ்டினா இருக்கும். சரிங்களா? ஸோ, இனிமே லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க. ஸோ, சிம்பிளா திங்க் பண்ணி பாருங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நெனைக்காதீங்க. சரிங்களா? எல்லா கொஸ்டினும் வந்து அப்படி கேட்க மாட்டாங்க. ஸோ, ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து அப்படி இருக்கும். ஆனா வந்து எல்லா கொஸ்டினுக்கும் நீங்க ஓவர் திங்கிங் பண்ணி, அதனால தான் இப்ப வந்து ஒரு சில பேர் சொல்றாங்க, "சார் கிளாஸ் பார்க்கும்போது எனக்கு புரியிற மாரி இருக்கு. ஆனா கொஸ்டின போய் பார்க்கும்போது, எனக்கு வந்து அது எப்படி பண்ணணுங்கிறது தெரியல. நான் வந்து இது எப்படி பண்ணணும்னு ரொம்ப திங்க் பண்றேன். எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. டக்குன்னு வர" அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ஓவர் திங்கிங் தான். சரிங்களா? அந்த மெத்தட தெரிஞ்சுக்கோங்க. என்ன மெத்தடு, எத எடுக்குறாங்கங்கிறத பார்த்துக்கோங்க. சிம்பிளா அத வச்சு போட்டு பாருங்க. சரிங்களா? ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு டிராபேக்கா இருக்கும். சரிங்களா? நீங்க ஆரம்பிக்காம நின்னுகிட்டே இருக்கீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஜஸ்ட் சிம்பிளா திங்க் பண்ணி எடுத்து போட்டு பாருங்க. தப்பா வந்தாலும் பரவால்ல. சரிங்களா? ஸோ போட போட உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் அப்படிங்கிறது வந்துரும். சரிங்களாப்பா? ஸோ அடுத்தது ஜிஎஸ். ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ இனிமே இந்த ஒன்லைனா படிக்கிறது, இந்த பாயிண்ட் டூ பாயிண்ட்டா படிக்கிறது இதெல்லாம் வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ இனிமே வந்து கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா, பேரா டைப்ல இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து 3லருந்து 4 சென்டென்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கூற்று காரணங்கள் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அதனால கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தலைப்பையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. சரிங்களா? ஒவ்வொரு விஷயம் வந்து ஏன் நடந்துச்சு? வேலூர் புரட்சி நடந்துச்சு அப்படின்னா, ஏன் நடந்துச்சு? அந்த வேலூர் புரட்சிக்கான காரணங்கள் என்ன? அதுல யார் யாரெல்லாம் பங்கேற்காங்க? அந்த யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ, அவங்களுக்கான
பேக் ஸ்டோரி என்ன? அவங்க யாரு? அவங்க எங்கேருந்து வந்தாங்க? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க தெளிவா படிச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா இந்த கான்செப்ட்ட வச்சு கேட்பாங்க. வேலூர் புரட்சி அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டு போவோம். ஆனா, அந்த வேலூர் புரட்சியில வரக்கூடிய ஒரு கேரக்டர பத்தி, அவங்களுடைய பேக் ஸ்டோரிய பத்தி கேட்பாங்க. இங்கேருந்து அங்கே கனெக்ட் பண்ணணும் நம்ம. சரிங்களா? ஸோ இந்த மாரிலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வேலூர் புரட்சின்னு சொன்னேன். எல்லா டாபிக்குமே இப்படிதான். சரிங்களா? ஒரு சில டாபிக்கு ஒரு சில இதுல முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து வரேன். ஒவ்வொரு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், ஒவ்வொரு டாபிக், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் வேர் டூ ஸ்டடி வந்து குடுக்குறேன். சரிங்களா? புக்ல எங்க படிக்கணும், சோர்ஸ்ல என்னென்ன படிக்கணும்ங்கிறத நான் குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இது வந்துட்டு முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது ஸ்கூல் புக் வந்து மட்டும் பத்தாதுப்பா. ஜெனரல் ஸ்டடீஸ ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் புக் மட்டும் பத்தாது. ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம அவுட் சோர்ஸ் போக வேண்டியது இருக்கு. எது எதுக்குன்னா பாலிட்டிக்கு, ஐஎன்எம்க்கு, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான டாபிக்ஸ்க்குலாம் வந்து நம்ம அவுட் சோர்ஸ் வந்து போக வேண்டியதா இருக்கு. சரிங்களா? உங்கனால முடிஞ்சுச்சு அப்டின்னா நீங்க வாங்கிக்கோங்க. இந்த அவுட் சோர்ஸ் புக்ஸ்லாம் நான் மேத்ஸ்க்கு சொன்னேன். அதாவது தமிழுக்கு சொன்னேன். அப்புறம் ஜிஎஸ்க்கு சொன்னேன். இது எந்த புக்ஸ் வந்து வாங்கணும் அப்டின்னு வந்து உங்களுக்கு தெரியல அப்டின்னா, ஏதாவது ஒரு நல்ல பப்ளிகேஷன்ல இருந்து நீங்க வாங்கிக்கலாம். அதாவது அவங்க டாபிக் வைஸா பிரிச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு அகாடமில இப்ப போடுறாங்க வாங்கிக்கலாம். இல்ல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கீழ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எந்த புக் வாங்கலாம்னு சஜெஸ்ட் பண்ணுங்க சார்ன்னு கேளுங்க. நான் ஏதாவது பெஸ்ட் இதா வந்து நான் பார்த்து உங்களுக்கு இப்போதைக்கு எது பெஸ்ட்டா இருக்குங்கிறத பார்த்து சொல்றேன். சரிங்களா? ஸோ வாங்க முடிஞ்சவங்க வாங்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான். நான் வந்து வாங்கி உங்களுக்கு அதில வந்து என்னென்ன இருக்கோ என்ட்ட ஆல்ரெடி வந்து ஒரு சில புக்ஸ் வந்து இருக்கு. ஸோ இன்னும் வந்து நான் ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்கூல் புக்கும் நம்ம வந்து நடத்துவோம். ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் இனிமே கிளாஸஸ் எப்படி இருக்கும்னா, நான் அதான் சொல்லியிருந்தேன். ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதாவது ஸ்கூல் புக் ஃபுல்லா நடத்துவோம். நடத்திட்டு அந்த டாபிக் அவுட் சோர்ஸ்ல எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதையுமே வந்து நடத்துவோம். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நம்ம தரோ பண்றோம். இனிமே பாயிண்ட் சிலபஸ் வைஸா மட்டும் சிலபஸ்ல பாயிண்ட் டூ பாயிண்ட்டா வந்து நம்ம கிராக் பண்றோம். சரிங்களா? ஏன்னா அவங்க அப்படிதான் வந்து கேட்கறாங்க. அவங்க வந்து நம்ம வந்து ரொம்ப வாஸ்ட்டாலாம் போகல. ஸோ என்ன டாபிக்ல இருக்கோ, என்ன சிலபஸ்ல இருக்கோ அதுக்குள்ள மட்டும் தான் சுத்துறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம ரொம்ப வெளிய போகணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்ல. சரிங்களா? ஸோ அடுத்தது பிஒய்க்யூ. இது நம்ம எல்லா இதுலயும் சொல்றது தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நம்மள்ட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செட் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னா கொஞ்சம் கிளாஸஸ்லாம் நம்ம லெசன்ஸ்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ரிவிஷன் பீரியட்ல டார்கெட் 2ல வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது ரிப்பீட் ரிவிஷன்பா. திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு ஒரு பாடத்த நீங்க திரும்ப திரும்ப படிக்கிறதுக்கு சலிக்கவே கூடாது. சரிங்களா? அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நீங்க அப்படி படிச்சா மட்டும் தான் இத ஒரே அட்டெம்ப்ட்ல உங்கனால கிளியர் பண்ண முடியும். ஓகேவாப்பா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்து வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம நீங்க இப்படி தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? ஸோ 70% கொஸ்டின் மட்டும் தான் நம்மளுக்கு உள்ள இருந்து வரும். நம்ம படிச்சதுலேருந்து வரும். ஸோ ஒரு 30% எங்க இருந்துன்னே தெரியாம லக்க பேஸ் பண்ணி தான் வரும். சரிங்களா? ஸோ அப்ப இந்த 70 இப்ப 100 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, அதுல 70 கேள்விகள்ல நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். 65 டூ 70 கேள்விகள் அப்படிங்கிறது நம்ம உறுதியா எடுக்கணும். சரிங்களா? ஒரு 65 கேள்விகள் எடுத்தா தான் 15 கேள்விகள் இந்த லக் பேஸ் பண்ணி வரக்கூடிய 30 கேள்விகள்ல ஒரு 15 கேள்விகள் நம்மனால அடிக்க முடியும். ஸோ அப்ப 65 + 15 80 டூ 85ங்கிறது தான் மேக்ஸிமம் வந்து ஒரு மார்க்கா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் எடுக்க முடியும். முன்னாடிலாம் தமிழ்ல 90, 95, 98 அந்த அளவுக்குலாம் வந்து போய்க்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படிலாம் வந்து இனிமே பண்ண முடியாது. ஸோ ஒரு 80 டூ 85 அப்படிங்கிறது ஒரு நல்ல மார்க்கா இருக்கும். ஜிஎஸ், மேத்ஸ பொறுத்தவரைக்கும் அதே சேம் தான். மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு 20+ எடுக்கிறீங்க அப்படின்னா பெஸ்ட் மார்க்கு. ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ஒரு 50, 55+ வந்து வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மார்க்கா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப டோட்டலா இதுல வந்து ஒரு 75 டூ 80 அதுல வந்து ஒரு 80 டூ 85 ஓகேவா? ஸோ டோட்டலா ஒரு 160, 170 அப்படிங்கிறதே ஒரு பெஸ்ட்டான ஒரு கட் ஆஃபா வந்து இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சி மாறிட்டாங்க. நம்மளும் இனிமே அப்டேட் ஆயிக்கிறணும். சரிங்களா? ஸோ இத வந்து நீங்க ஏத்துக்கோங்க. ஸோ அதான் வந்து இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஆரம்பத்திலேயே நம்ம ஒரு சில விஷயங்கள சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, பின்னாடி நம்ம அத நெனச்சு வருத்தப்பட வேணாம். ஓகேவா? நாளைக்கு ஒரு விஷயத்த நெனச்சு நம்ம இத வந்து இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நெனச்சு நம்ம வருத்தப்படுற மாரி ஒரு விஷயத்த நம்ம செய்யவே கூடாது. சரிங்களா? ஸோ அதுக்காக நம்ம ஆரம்பத்திலேயே எவ்வளோ ஸ்டெப்ஸ் வேணாலும் நம்ம என்ன அனாலிசிஸ் வேணாலும் பண்ணி நம்ம ஒரு சில சேஞ்சஸ பண்ணிறலாம். ஓகேவா? ஸோ அதான் வந்து அத சொல்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ இப்படி ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா தான் உங்கனால இனி அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? நான் இனி வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து நம்ம எப்படி எப்படி படிக்கணும், எங்கெங்க படிக்கணும், ஸ்கூல் புக்ல அது எங்கெங்க கவர் ஆகுது, எந்தெந்த டாபிக்லாம் வந்து நம்ம அவுட் சோர்ஸ் போய் படிக்க வேண்டியது இருக்கு. ஸோ அது வந்து நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கும். இந்த மாரியான விஷயங்கள்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து சொல்றேன்.
சரிங்களாப்பா? ஸோ அதே மாரி அடுத்த பேட்ச் பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பேட்ச்ச பொறுத்தவரைக்கும், நெக்ஸ்ட் வீக்ல வந்து ஸ்டார்ட் பண்ற மாரி பிளான் இருக்கு. ஸோ யாராவது சேர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்டின்னா, கீழ வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நியூ பேட்ச் வந்து ஜாயின் பண்ணணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ பேர் கமெண்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஸோ அத வச்சு நம்ம என்ன அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்து வீடியோ வந்து உங்களுக்கு வேற என்னென்ன தேவை? ஸோ இத பத்தி உங்களுக்கு வேற என்ன கிளாரிட்டி தேவைப்படுது? ஏன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு சில குழப்பங்கள்ல இருக்காங்க. நம்ம நெறையா ஸ்டூடண்ட்ஸ் ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் இப்படி இருந்துச்சுங்கிறாங்க. குரூப் 2 ஒரு மாரி இருந்துச்சுங்கிறாங்க. இனி வரக்கூடியது வந்து நம்ம எப்படி படிக்கிறது? எங்கே படிக்கிறது? ஸ்கூல் புக்க படிக்கணுமா? வேணாமா? இல்ல அவுட் சோர்ஸா மட்டும் படிச்சா போதுமா? இப்படி ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வேற என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு இன்னும் வந்து தெளிவா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவாப்பா? சரி ஓகே. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். நல்லபடியா படிங்க. நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். சரிங்களா? தேங்க் யூப்பா.